Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்கின் டோனர் எப்படி வீட்லயே ஈஸியா prepare பண்றதுங்கிறது. ஸ்கின் டோனரோட benefits என்னங்கறதை பார்க்க போறோம். வாங்க சேனலுக்குள்ள போலாம். இதுக்கு தேவை ஆரஞ்சு எடுத்துர்க்கேன். ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. chamomile flower எடுத்துர்க்கேன். இது வந்து உங்களுக்கு நல்லாவே நேச்சுரல் மாய்ஸ்சரைசரா இருக்கும். இது வந்து ஷாப்ஸ்ல எல்லா ஷாப்ஸ்லயும் கிடைக்குமான்னு தெரியாது. பட் நான் எங்க வாங்குனேங்கறத வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்கறேன் பாத்துக்கோங்க. அடுத்து green tea, organic green tea எடுத்துர்க்கேன். ஒரு பாக்கெட் அப்படியே ஃபுல்லா எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த ஆரஞ்சு தோலை வந்துட்டு நல்லா பீல் பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சம் ஆரஞ்சு தோலை வந்து பீல் பண்ணியிருக்கேன். கொஞ்சத்தை வந்து கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். அப்பதான் இந்த ஆரஞ்சு தோல்ல இருக்கிற அந்த ஆயில் எல்லாம் வந்துட்டு நல்ல டோனருக்குள்ள இறங்கும். ஆரஞ்சில் வந்துட்டு விட்டமின் சி இருக்கனால உங்கள் ஸ்கின்ல இருக்க பிக்மெண்டேஷன், ஆக்னி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். யூஸ்வலாக ஆரஞ்சு தோலை வந்து ட்ரை பண்ணி பவுட்ரு பண்ணி பேக் போட்டுட்டாலே, ஃபேஸ் பேக்கெலாம் போட்டாலே ஸ்கின் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி டோனர் யூஸ் பண்ணால் கூடயும் அந்த ஸ்கின்ல இருக்கிற தழும்பு அதெல்லாம் அந்த பருவ அந்த இதெல்லாம் போயிடும். அப்புறம் chamomile flower, இது வந்துட்டு நல்லா உங்கள் ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சர் ஆக்கும். அடுத்து green tea பவுடரை ஓப்பன் பண்ணி பேக்கெட் ஓப்பன் பண்ணி அப்படியே போட்டுக்கோங்க. green tea வந்துட்டு உங்கள் ஸ்கின்னை நல்லா டிடாக்ஸ் பண்ணி தரும். இப்போ வந்துட்டு இதில் ஹாட் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ஸ்கின் டோனர் வந்துட்டு நீங்கள் என்ன தான் ஃபேஸை கிளென்ஸ் பண்ணாலும் அந்த ஸ்கின்ல இருக்க டர்ட்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். கொஞ்சம் மேக்கப் பண்ணாலும் அந்த மேக்கப்போட அந்த க்ரீம் அந்த இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கிளென்ஸ் பண்ணாலுமே ஃபுல்லாக போகாது. ஸோ கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஸ்கின் டோனரை வந்துட்டு நல்லா அந்த காட்டனில் டிப் பண்ணி நல்லா வைப் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த இருக்கிற டர்ட்ஸ் எல்லாம் வந்துடும். இப்போ இந்த கிளாஸ் கண்டெய்னரை வந்துட்டு நான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். கிளாஸ் கண்டெய்னர்லேயே போட்டு வச்சுக்கோங்க. அது கூல் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. நியர்லி 1 hour எடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை எடுத்து ஃபில்டர் பண்ணிட வேண்டியதுதான். நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் 2 weeks வந்துட்டு இதை வந்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். உங்கள் ஸ்கின்னில் இருக்க pH லெவல் வந்துட்டு பேலன்ஸாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது போக ஸ்கின்னில் இருக்க ஸ்போர்ஸை வந்து டைட்டன் பண்ணுறதுக்கும் வந்துட்டு இது ரொம்பவே யூஸ் ஆகும். இதில் ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸ் வந்துட்டு ஒரு 3 teaspoon ஆட் பண்ண போகிறேன். இது வந்து நார்மல் ஸ்கின்னுக்கு உண்டானது. ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின்னுக்கெல்லாம் என்ன இதில் சேஞ்சஸ் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இது வந்து நார்மல் ஸ்கின்னுக்கு இப்படி தான் இது ப்ரிப்பேர் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கண்டெய்னரில் ஊற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சாதான் இது 2 weeks வந்து உங்களுக்கு அப்படியே ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். ஆக்சுவலாக போஸ் வந்து சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களாம் இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா அந்த போஸை வந்துட்டு அப்படியே டைட்டன் பண்ணிடும். நல்லா ஸ்கின்னை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்கின் டோனர். இதில் வந்துட்டு இப்படி காட்டன் பேட்ஸ் விற்கிறாங்க. அதை வாங்கிட்டு இதில் ஃபுல்லாக டிப் பண்ணி வச்சுருங்க. ஒரு 4-5 பேட்ஸை உங்களுக்கு எப்போ வேணுமோ எடுத்துகிட்டு லைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு வைப் பண்ணி அந்த காட்டன் பேடை போட்டுருங்க. தீந்துருச்சுன்னா மறுபடியும் காட்டன் பேட்ஸ் வந்து உள்ளே போட்டு டிப் பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்துட்டு ட்ரை ஸ்கின்னுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ட்ரை ஸ்கின்னுக்கு வந்துட்டு ஆரஞ்ச் ஜூஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. மின்ட் லீவ்ஸை வந்துட்டு கொதிக்கிற தண்ணி அதில் ஊற்றுறதுக்கு முன்னாடியே மின்ட் லீவ்ஸை அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரை ஸ்கின்னுக்கு இது போதும். அடுத்தது ஆயிலி ஸ்கின்னுக்கு மின்ட் லீவ்ஸ், ஆரஞ்ச் ஜூஸ் ரெண்டையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு ஆப்பிள் சிடார் வினிகரை 1 tablespoon வந்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்பிள் சிடார் வினிகரை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், ஆயில் கண்ட்ரோல் பண்ணிடும். இதுதான் chamomile ஃப்ளவரோடது. நான் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ண லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க தேவைன்னா.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.